ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்றைக்கி வந்து சோயாபீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து சோயாபீன் எடுத்துருக்குறேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மசாலா இது பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு 2 பீஸு தேங்காய், முந்திரி ஒரு 4 பீஸு, பச்சை மிளகாய் ஒன்று, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. இது வந்து சிக்கன் மசாலா இல்லைனாக்கா கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்குது. இப்போ சோயாபீன் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா சுடுதண்ணில் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது அப்படியே சோயாபீன் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஊற்றுனதுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம்.